அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இடிச்ச இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த 1/2 கிலோ இறால் இது. இப்போ இந்த இறாலை நல்லா இடிச்சுக்கலாம், நல்லா அப்படி நசுக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இதே மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பல் இல்லாதவங்க கூட இதை சாப்பிட்லாம். அதாவது இறால் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க சில பேர், மெல்ல முடியாது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா இறாலையும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். இது மிக்சியில் கூட வச்சு ஒரு ஓட்டலாம். மிக்சியில் ஓட்டுனா இது மாதிரி இருக்காது, அது ஒரு மாதிரி மாவு மாதிரி போயிடும். அதனால் இது மாதிரி இடித்து எடுத்தாக்க நல்லா அப்படி திப்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இப்படி நல்லா உதிரியாக ஆக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்படியே நம்ம கிரேவியில் போட்டோம்னா அப்படியே கட்டியாக ஆகிடும். அதனால இதே மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா இதே மாதிரி உதிரியாக செஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படியே உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது கூட 3 தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் இந்த கல்லில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு ஒரு நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூட நம்ம மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சோம் இல்லையா இறால், அதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் வந்து ஒரு கரை போட்டு தேங்காய் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பாக்கெட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இறால் வந்து பொதுவாகவே வாயுவாக இருக்கும். அதனால் ஒரு பாக்கெட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இறால் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம், மிஞ்சினா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வெந்தால் ஒரு மாதிரி லப்பர் மாதிரி போயிடும். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள்.
சூப்பரான பிடிச்ச இறால் கிரேவி ரெடி. எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.